السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى أيضا وإن طائفتان من المسلمين اقتتلوا فأصلحوا بينهما إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال رسول الله صلى الله عليه وسلم ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة والصدقة؟ قالوا بلى يا رسول الله. قال إصلاح ذات البين ففساد ذات البين أو كما قال. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் பாக்கியத்தால் ஜும்மாவுடைய இன்றைய தினத்தில் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இங்கு எதை பற்றி பேசப்படுகிறதோ அவைகளில் நன்மையை எடுத்தும் தீன்மையை தவிர்த்தும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திட வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஷைத்தான் நம்முடைய நாடி நரம்புகளெல்லாம் இரத்தத்தோடு கலந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு காலத்திலையும் மனிதர்களாகிய அல்லாஹ்வுடைய இறை அடியார்களாகிய நம்மை எப்படி அவன் கெடுக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்துடனேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இவைகளையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அருள்மறையை திருமறையை தந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டியாகவும் நமக்கு தந்து எவ்வளவு பெரிய கிருபை செய்திருக்கிறான் தெரியுமா? ஆனாலும் கூட அந்த ஷைத்தானையே நாம் என்ன செய்கிறோம்? அடிச்சோட்டை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, எப்படி சமாதானம்? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்டா சந்தோஷமாக இருக்கிறோங்க. சண்டை போடக்கூடாது, கோபப்படக்கூடாது, பிணங்கி கொள்ளக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனுஷன் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும். அது இஸ்லாம் பல இடங்களில் சமாதானத்தை வலியுறுத்துகிறது. அன்புக்குரியவர்கள், எத்தனை இயக்கம் நாம் இருக்கிறோம், எத்தனை இயக்கம் இருக்கிறோம் நாம? ஒவ்வொரு இயக்கத்திலையும் ஆள் இருக்கோம். அத்தனை பேர் யாருங்க? யாரு அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் யாரு? நம்ம சகாக்கள், நம்ம முஸ்லீம்கள். ஆனாலும் எதில் பிரிஞ்சு கிடக்கும் பார்த்தீங்களா? பிரிவு எதில் வந்து கிடக்குது பாருங்க. நான் ஒன்றை சொன்னால் நீ ஏற்றுக்கிட மாட்டேன், நீ ஒன்றை சொன்னால் நான் ஏற்றுக்கிட மாட்டேன். ஊர் பிரிஞ்சு கிடக்கு, உறவு பிரிஞ்சு கிடக்கு, இயக்கம் பிரிஞ்சு கிடக்கு, குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு, அண்ணன் தம்பியே பிரிஞ்சு கிடக்கிறாங்க. எதனால?
இந்த சமாதானம் இல்லாமல் நம்மள்கிட்ட பொறுமைங்கிற அந்த சமாதானம் இல்லாதன் காரணமாக ஒவ்வொருத்தரும் நாம் பிரிஞ்சு நடக்கிறோம். ஒரு கொள்கை இருக்குது, இதனால தான் நான் உங்கள்கிட்ட பேசலை, அப்படி இருக்கணும். சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் நம்ம பேசாமல் இருக்கிறோமே. உலக காரியத்துக்கு நமக்கு என்னங்க இருக்குது? உலக காரியத்துக்கு, இந்த உலக காரியத்தை மறுமை காரியத்துக்கு ஒரு 2 கருத்து மாறுபாடுலாம் நம்ம இருக்கிறது தப்பு இல்லை. அவங்க கூட பேசாமல் இருக்கக்கூடாது, சலாம் சொல்லணும். இந்த உலக காரியத்துக்கு என்ன இருக்கு? உலக காரியத்துக்கு என்னங்க இருக்கு? நம்மள்கிட்ட இயக்கன்னு கடந்து பேசாம கொள்ளாம சலாம் சொல்லாம என்ன ஆச்சு? இந்த உலகத்தில் நம்ம முஸ்லீம்ங்கிற அந்த இனத்தை அழிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? துடிக்காங்களா இல்லையா? இது சாதாரண ஓட்டு, இந்த ஓட்டு விஷயத்தில் கூட இவர்கள் போடக்கூடாது இருக்காங்களா? எத்தனை இருக்கு, நான் அதையெல்லாம் சொல்ல விரும்பல. இப்ப நடக்கிறத மட்டும் பாருங்க. இப்ப நடக்கிறத ஓட்டுங்கிறது விஷயத்தில் நம்மளுக்கு அழிக்காங்களா இல்லையா? அப்படி இருந்து நமக்கு ஏங்க புத்தி வரல? ஏன் வரல? ஏங்க அசாமும் அப்படித்தான் நினைக்கிறேன். மதரசா நடத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். மதரசானா என்னன்னு தெரியுமா? காலையில் நம்ம பிள்ளைகளை அனுப்புறோம் பார்த்தீங்களா? இறைவனுடைய திருமறையை படித்து கொடுக்கக்கூடிய அந்த இடம், குர்ஆன் ஹதீஸை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இடம், மறுமையை மட்டுமே பேசக்கூடிய அந்த இடத்த நடத்த விட மாட்டேன். யார் சொல்லுதா? அஸ்ஸாம். அங்கேருந்து ஆரம்பம் வரிசையாக எங்கே அந்த பிஜேபி எல்லாம் சங்கிகள் ஆட்டம் போடுதாங்களோ அங்கேருந்து வரிசையாக வரும், இங்கே வந்து நிற்கும். அன்புக்குரியவர்களே, மதரசா நடத்தக்கூடாது. ஏன்? நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள்லாம் சரியில்லை. அதை நாங்கள் உலக கல்வியாக நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும், அப்படின்னா தான் மதரசா நடத்த விடுவேன். யார் சொல்லுதா? அஸ்ஸாம் முதல்வர். அப்போது நமக்கு எங்கெங்கே போகும்? யாரோ வரதான் அடிபட்டுட்டு போட்டும், யாரோ வரதான் மிதி விட்டுட்டு போட்டும், எனக்கு என்ன வந்துச்சு, நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சோம்னா அது சமாதானம் அல்ல. ரத்தம் ஓடலை, ஷைத்தான் ஓடுதான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆன்ல எவ்வளோ அழகாக சொல்லலாம் பாருங்க. 2 சமுதாயம், ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம், வேற எங்கேயும் போவாதிய. நாம் மற்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்களையோ மற்ற இதே நான் சொல்ல வரல, இஸ்லாமிய சமுதாயத்தை மட்டுமே நான் சொல்ல போகிறேன். 2 பிரிவு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உபை இப்னு கலப், அவன் முஸ்லீம் தான், ஆனால் முனாஃபிக்கான முஸ்லீமும் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க சஹாபாக்கள்லாம், யாரை சொல்லலாம், இவன் ரொம்ப அநியாயம் தாங்க முடியல, இவன் அநியாயம் தாங்க முடியலை, தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அவன்கிட்ட வந்து நீங்கள் எத்தி வைங்க, ஈமானை பரிபூர்ணப்படுத்துங்க, சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சஹாபாக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, வாராங்க, அவன்கிட்ட சொல்கிறதுக்கான என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வாராங்க. வரும்போது அவன் சொல்ல எதில் வராங்கன்னா கோபேரி கழுதில் வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ அவங்க ஒரு கோபேரி கழுதை வச்சுருப்பாங்க, அந்த வாகனத்தில் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் வருவாங்க. நீ என் பக்கத்தில் நிற்காத, ஃபகால இலைக்க அன்னி, என் பக்கத்தில் வராத, என்னை விட்டு நீ தூரமாக போ, வல்லாஹி லக்கத்த ஆதானி நத்துனு ஹிமாரிக்க, உன் கழுதையோட வாடை இருக்கு பார்த்தியா, எனக்கு அப்படியே மிரட்டு, தாங்க முடியல, என் பக்கத்தில் வராத. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லலாம், இந்த முனாஃபி, இஸ்லாமிய போர்வையில் இருக்கக்கூடிய அந்த முனாஃபி. அதற்கு ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க, ரஜுலுன் மினல் அன்சாரி மின்ஹும் அதியபு ரீஹுன் மின்க. ஒரு அழகான வார்த்தை, நெசமான வார்த்தை. கிடையப்பா, ஓ வாடையை விடவும் இந்த கழுதையுடைய நாற்றம் இருக்குது பார்த்தியா, ரசூலுல்லாஹ்வுடைய கழுதை நாற்றம், அது மிஸ்கீன் அதியபு நறுமணம் மிக்கது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு 4 பேர், இவங்களுக்கு ஒரு 4 பேர். சமுதாயம் யாருங்க? நம்ம முஸ்லீம் சமுதாயம் தான்.
அவங்களுக்கு ஒரு 4 பேர், இவங்களுக்கு ஒரு 4 பேர். வாய் சண்டை முத்திருச்சு. வாய் சண்டை முத்தி போச்சு. கை கலப்பு ஏற்படுது. கையால் அடிச்சுக்கிட்டுதாங்க. கையால் அடிக்கிறது மட்டுமல்ல, அந்த பேர்த்தம்பளத்துடைய அந்த நார் கிடக்கு பாருங்க, அந்த நார்களையும் தாங்கி எடுத்து வச்சுறாங்க. ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கிட்டுதாங்க. அதையும் தாண்டி காலில் போடக்கூடிய செருப்பு இருக்கு பாருங்க, அதையும் எடுத்து அடிக்கிறாங்க. சாதாரண சின்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் மனமுட வச்சார். ஆனால் பொறுமையாக இருக்காங்க. அன்சாரி சஹாபி ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. சண்டை எப்படி வந்துடுது பார்த்தீங்களா? செருப்பை தூக்கி அடிக்கிற அளவுக்கு சண்டை வந்துடுச்சு. அப்போ தான் அல்லாஹ் என்ன செய்றான், வயின் தாயிஃபத்தானி மினல் மூமினீன, அல்லாஹ் சொல்லுதான், மூமின்களிலிருந்து 2 கூட்டம் இக்ததலு சண்டை போட்டாங்கன்னா ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அந்த 2 பேருக்கு மத்தியில் நீ என்ன செய்யுங்க, ஸலஹ் சமாதானத்தை ஏற்படுத்துங்க. இயக்கங்களே சமாதானத்தை ஏற்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய ஆயத்து, திருமற ஆயத்து. என்ன செய்யணும்? செருப்படுத்து போடக்கூடிய அளவுக்கா நீங்க சண்டை போட்டிருக்கீங்க? ஒருவருக்கு ஒருவர் கம்பெடுத்தா நீங்க அடி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க பிரிஞ்சு போய் கிடக்கிய? உலகத்துக்காக, இந்த உலகத்திற்காகவா நீங்க பிரிஞ்சு கிடக்கிய? அந்த சண்டை போட்டு சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுதான், நீங்க அந்த மூமின்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துங்க. இன்னமல் மூமினூன் இஹ்வா, எல்லா மூமின்களும் எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள். ஃபாஸிலஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் இணக்கத்தை சமாதானத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். ஒத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்துங்க. லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வை பயந்துங்க. லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹமத் செய்யப்படுவீர்கள், கிருபை செய்யப்படுவீர்கள், உதவி செய்யப்படுவீர்கள். எப்படி சொல்றான் பாருங்க. சமாதானம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து அவன்கிட்ட இருக்கும். நாம ஏன் போட்டி போட்டு கிடக்கிறோம்? இந்த உலகத்துக்கு அவனுடைய நாம ஏன் போட்டி போடணும்? நீ என்னென்ன நினைக்கிறியோ அதில் அப்படி இருந்துட்டு போ, பிரச்சனை இல்லை. இப்போ உள்ள சூழ்நிலையில் நாம் அப்படி போட்டி போடணுமா? உனக்கு 4 சீட்டு, எனக்கு 5 சீட்டு, நமக்கு 3 சீட்டு, 2 சீட்டுன்னு பாகுபாடு பண்ணி பிரிச்சுட்டு மொத்தமாக இருக்க வேண்டியதானே? ஏன் நாம கூட்டம் போட்டு நடக்கும்? நம்மளால யார் வாரா? உயிரோட நாம ஆடுறது ஒன்று நம்மள்கிட்ட பாக்கி, அதை கூட தொலைச்சிருவாங்க. நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்கள் அடிபடுறாங்க, மிதிப்படுறாங்க, உயிர் சேதம் ஏற்படுது. எங்க? வட மாநிலத்தில். யாராவது கேட்குறோமா? யாராவது பார்க்குறோமா? கேள்விப்படுறோமா? கேள்விப்பட்டால் இந்த காலம் வேண்டாம், அந்த காலம் விட்டுருவோம். அப்போ நமக்கு நடந்தாதான் துன்பமா? நம்ம சமுதாயத்தினருக்கு நம்ம சகோதரர்கள் தான் துன்பம் இல்லையா? இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவருமே உங்களுடைய சகோதரர்கள். அல்லாஹ் சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, என்ன செய்றோம் தெரிய வேண்டாமா? அன்புக்குரியவர்களே, லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பி ஸதகா அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹி பைனன் நாசி. தர்மம், நன்மையான காரியம், மக்களிடத்தில் இணக்கத்தை ஏற்படுவதற்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு காரியம், நன்மையான காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லணும், வஸலல் கைரும், நீ இணக்கத்தை மட்டும் ஏற்படுத்து, அது ரொம்ப சால சிறந்ததுங்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறான். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை போட்டு கொடுக்குறோம். எப்படி போட்டு கொடுக்குறோம்? அவன் இவன் கூட இருக்கக்கூடாது, இவன் அவன்கிட்ட இருக்கக்கூடாது, அவன் சொத்து எனக்கு வேணும், அவன் வீடு நமக்கு வேணும், அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. இப்படித்தான் பொய், பித்தலாட்டம், கோபம், இப்படி பண்றமே தவிர நன்மை என்னைக்காவது செஞ்சிருக்கோமா? யாருக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்திருக்கோமா? ஒரு விரல் நீங்க சுட்டி காட்டுங்க. சமுதாயத்துக்கு மத்தியில, வட்டாரத்துக்கு மத்தியில, குடும்பத்துக்கு மத்தியில, ஊருக்கு மத்தியில, பஞ்சாயத்துக்கு மத்தியில நான் சமாதானத்தை ஏற்படுத்துறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சமாதானத்தை விரும்புகிறான். பொய் சொல்றாங்க, நீ பொய் சொல்லு,
யாருக்குமே எதுக்குமே எந்த விஷயத்துக்குமே பொய் சொல்லக்கூடாது இஸ்லாத்தில். ஆனால் 3 விஷயத்தில் மட்டும் அனுமதிக்கிறாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயத்துக்கு மட்டும் பொய்யை அனுமதிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? சமாதானம். ஒரு ஊர் 2 பட்டு கிடக்கு, ஒரு ஊரு 2 பட்டு கிடக்கு, ஒரு குடும்பம் 2 பட்டு கிடக்கு, கணவன் மனைவிக்கு மத்தியில் 2 பட்டு இருக்காங்க. நீ இல்லாத சொல்லு, நீ இருக்கிறத சொல்லாத, நீ இல்லாத சொல்லு. யார் சொல்லுதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எங்க தலைவரே, அந்த கூட்டத்தில் உள்ளவங்க அவர் உங்களை பார்த்து சலாம் சொன்னாருங்க. உங்களை மாதிரி மனுஷனே கிடையாதுங்க, நீங்க நியாயமானுங்க, கரெக்டாக நடக்கக்கூடியவங்க. அவன் சொல்லியிருக்க மாட்டான், அவனும் சொல்ல மாட்டான், அந்த ஏகமும் சொல்லாது. நீ சொல்லு, நீ சொல்லு. எப்படி? அவங்க நல்லவங்க, உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க தெரியுமா? நீங்கள் நன்மையான காரியத்தில்னா ஒன்று போல இருப்பீங்களாமே, எடுத்து சொல்லு, இல்லாத சொல்லு. கேட்பான், சந்தோஷப்படுவான், மனசில் மாற்றம் ஏற்படும். சமாதானத்துக்கு எவ்வளோ போயினாலும் சொல்லு. ஒரு சமாதானப்படணுமா? போய் சொல்லு. அல்லாஹ் குத்தம் பிடிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்புக்குரியவர்களே, குத்தம் பிடிக்க மாட்டான். பாருங்களேன், மார்க்கத்தில் எதுக்கெல்லாம் பொய் இருக்குது தெரியுமா? போர் நடக்குது, போர், வெட்டுங்க குத்துங்க. சாதாரணமாக சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை சாதாரணமாக வெட்டுங்க குத்துங்கன்னு சொல்ல முடியுமா? போரில் நம்ம சொல்லுவோம், முன்னேறிட்டோம், யாருமே சகாக்களே, இன்னும் முடிய போதும், நாம தான் ஜெயிக்க போகிறோம், முந்துங்க, வேக வேகமாக அல்லாஹ்வுக்காண்டி போர் புரியுங்க, ஜெயிச்சிட்டோம் சொல்லலாம். போய் நடந்ததாக சொல்லலாம். எங்க? போரில். அது ஒரு தந்திரம். மக்கள் மத்தியில் மக்க பிரிவினையாக கடந்தா அந்த மக்கள் மத்தியில் யாராவது நல்லவர், அறிமுகமானவர், ஒரு பெரியவர், அவங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு போய் சொல்லுங்க. யார் மக்கள் மத்தியில் சொல்றாங்களோ சமாதானத்தை, அதுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, பார்த்தீங்களா? எப்படி போய் சொன்னாலும் மக்க சமாதானத்தோடு தான் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பிரிவினோட இருக்கக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க. இருக்கமா? ஏக்கமாக்கிய நாம இருக்கிறோமா? எதனால பிரிஞ்சு கிடக்கிறோம்? எதனால பிரிஞ்சு கிடக்கும்? இதனால தான் பிரிஞ்சு, உலகத்துக்காக வேண்டி, இந்த உலகத்தோட நன்மைக்காக வேண்டி சேருங்க. வேற எதில் வேணாலும் நீங்கள் இருந்துட்டு போங்க, உலகத்தில் சேருங்க. நம்மளை அழிக்க போகிறான், மிதிக்க போகிறான். அப்போ கூட நம்ம காது கேட்காதா? நம்ம கண்ணு பார்க்காதா? வாய் பேசாதா? என்ன சொல்றீங்க அன்புக்குரியவர்களே? அப்போ மக்களுக்கு மத்தியிலையும் போய் சொல்லலாம். மனைவி, கணவன் மனைவிக்கு மத்தியிலே என்ன செய்யலாம்? போய் பேசலாம். சண்டை விட்டு நடக்காங்க. இப்போ நம்ம பார்த்தா அதிகமாக எதுக்கு தான் தலாக்கு சொல்கிறங்கிறதே தெரியாமல் போச்சுங்க. தலாக்கை சொன்னால், அநியாயமாக தலாக்க சொன்னால் ஆணாகிலும் பெண்ணாகிலும் இறைவனை கோபத்தை ஏற்படுத்துங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம உலகத்தில், நம்ம ஊரில் பார்த்தா அதிகமாக தலாக் குலா தான் வாங்குறாங்க. தலாக்கை விடவும் குலா வாங்குறது நிறைய போச்சு. இட்டுக்கட்டி சொல்கிறாங்க. அந்த குலா வேணுங்கிறதுக்காக வேண்டி இல்லாததை இட்டுக்கட்டி எனக்கு வேணுங்கிறதுக்காண்டி போய் சொல்றாங்க. சமாதானத்துக்கு இல்லாததை சொல்லலாம், சமாதானத்துக்கு இல்லாத சொல்லலாம். குலா வேணுங்கிறதுக்காண்டி இல்லாத நீ சொல்றிய. அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, எங்க நிற்கும் சமாதானம்? அந்த இடத்துல கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் போய் சொல்லு. உன்னை எப்படிலாம் உன்னை நினச்சிருக்கான் தெரியுமா? உன் கணவன் அப்படி இல்லாமல் உன்னை வச்சுருக்கான். அவன் சொத்து பூரா உனக்குள்ள எழுதி தர போகிறானா? நீ ஏன் அந்த மாதிரி மீறி போய் நிற்க? சொல்லுங்க, போய் மனைவிட்ட போய் சொல்லு. எவ்வளவோ தங்க வாங்கி வச்சுருக்காங்க, அதெல்லாம் உனக்கு தான் தரத்துக்கு இருக்காங்க, நீ அதுக்குள்ளே நீ வந்துட்டியம்மா, போய் சொல்லு. கணவன் மனைவிக்கு மத்தியில் போய் இணைச்சு வைங்க. அவன் சொல்லியிருக்க மாட்டான், இவன் சொல்லியிருக்க மாட்டான், போய் சொல்லு. அவங்கள சந்தோஷமா இடத்து போய் பிரிக்காத. அல்லாஹ் அவனை குத்தம் பிடிக்க மாட்டான். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே?
எதுக்கெல்லாமோ இந்த மாதிரி நன்மையான விஷயத்துக்கு போய் சொல்லும்போது இயக்கம் போய் சொல்லி சேர்ந்தா என்ன, அதில் என்ன வீராப்பு, அதில் என்ன வீராப்பு? மக்களுக்காக வேண்டி தான் நீங்கள் இருக்கியோ, நாம் இருக்கோம். இயக்கங்கிறது மக்களுக்காக வேண்டி தானே. அந்த நன்மையை உலகத்துக்காக வேண்டி செய்க. அல்லாஹ்விடத்தில் உங்க மதிப்பு கிடைக்கும். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ரஹமு செய்யப்படுவீர்கள். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்களேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஹசன் மெம்பர் படியில், இந்த மாதிரி மெம்பர் படியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா மேலே தூக்கிக்கிட்டு மெம்பர் படியிலே வச்சுக்கிட்டு சொல்லுதாங்க, கால இப்னி ஹாதா, இவர் என்னுடைய மகன், என் பேர புள்ள. ரசூலுல்லாஹ் சொல்லுதாங்க, இவர் என் பேர புள்ள. சையதுன், இவர் ஒரு தலைவர். வலஅல்லல்லாஹு ஐ யுஸ்லிஹ பிஹி பைன ஃபிஅத்தைனி மினல் முஸ்லிமீன். இயக்கங்களே, இந்த ஹதீஸை பாருங்க எப்படி இருக்குன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்களிலேயே இரண்டு பிரிவினருக்கு மத்தியில் இந்த தலைவர், இந்த பேரன் ஒன்று சேர்ப்பார். ரெண்டு கூட்டத்தையும் சண்டை போட்டு கூட்டத்தை ஒன்று சேர்ப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அல்லாஹ்வுடைய நபி, இஸ்லாம் மார்க்கம் உண்மைதாங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. பின்னால் நடக்க போகிறத சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அறிவிப்பா. சின்ன குழந்தை இருக்கக்கூடிய அந்த ஹசன் ரலியல்லாஹு பார்த்து பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்தை ரசூலுல்லாஹ் மெம்பர் பிள்ளைன்னு சொல்கிறாங்க, இந்த தலைவர், இந்த பேரன் நாளைக்கு ரெண்டு சமுதாயம் பிரிஞ்சு நடக்கக்கூடிய சமுதாயத்தை ஒன்று சேர்ப்பார், சமாதானத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, நடத்துறாங்களா இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 4 பேருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டதுக்கு பிறகு இவங்க 4 பேருக்கு பிறகு அப்பந்தான் அங்கே சண்டை சச்சரவெல்லாம் மூழுது. இவர் ஒரு தலைவர், அவர் ஒரு தலைவர். கூபா வாசிகளுக்கு பூரா யார் தலைவராக இருக்கா? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சிரியாவுக்கு யார் தலைவராக இருக்கா? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 2 பேருமே பெரியவங்க. 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய சஹாபாக்கள்ல பெரிய ஆட்கள், பெரிய சஹாபிய. அவங்கள்ட்ட பதிவு செய்கிறாங்க, இவங்கள்ட்ட பதிவு செய்கிறாங்க. ஒரு ஈமான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆட்சி படம் ஒன்று தான் இருக்கணும், 2 இருக்கக்கூடாது. ஒன்று தான் இருக்கணும். அப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க? ஐயோ, அங்கேயும் பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, இங்கேயும் பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நாம் ஒருவருக்கு ஒருவர் போட்டு போர் வந்து நம்ம யாராவது பெரியவர்கள் அழிபட்டா நம்ம பெண் பிள்ளைங்களெல்லாம் யார் பாதுகாக்கா? நம்ம சொத்து சோங்களெல்லாம் யார் பாதுகாப்பது? இது சரி வராதே அப்படின்னு சொல்லி 2 சஹாபாக்களை, யாரு? அப்துர்ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 2 பேரையுமே பேச்சுவார்த்தைக்காக என்ன செய்கிறாங்க? அந்த 2 பேரையும் முஆவியா அனுப்புகிறாங்க, சமாதானத்துக்காக அனுப்புகிறாங்க. ஹசன்ட்ட வராங்க, கூபா வாசலுக்கு வந்து ஹசன்ட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து ரூமில் வந்து பேசுகிறாங்க. ஓ தோழரே, அல்லாஹ்வின் ரசூலுடைய பேரரே, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சில நிர்பந்தங்களை வைக்கிறாங்க. என்னுடைய மக்களுக்கு இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், செய்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த 2 பேரும் பொறுப்புதாரி தானே, அவங்கள்ட்ட வந்தவங்க தானே, பொறுப்புதாரி, எல்லாவற்றையுமே நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு சமாதானமாக, அதாவது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பையத் செய்கிறாங்க. உன்னுடைய ஆட்சி படத்துக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ, அந்த 2 பிரிவுக்கு மத்தியில் எப்பேற்பட்ட பிரிவு? அவங்கள்ட்ட பெரிய படம், முஆவியாட்ட பெரிய படம் இருக்கு, ஹசன் அவங்கள்ட்ட பெரிய படம் இருக்கு. 2 பேரும் சண்டை போட்டா என்ன ஆகும்? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு இங்கே நிலைக்குது. 2 பேருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தி பையத் செய்றாங்க. அன்புக்குரியவர்களே, அப்பேற்பட்ட அந்த சொல்லுக்கு நம்மள்கிட்ட இருக்கா? இணக்கம் இருக்கங்க. இணக்கம், நீ இணக்கத்தை எப்படி பழகணும், எப்படி பயன்படுத்தணும்?
சமாதானத்தில் பயன்படுத்துங்க. மக்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு பயன்படுத்தினா ஏன் நாம பிரிஞ்சு நடக்கிறோம்? நமக்குள்ள என்ன பிரிவு? கொள்கை கோட்பாடுல எப்படியாவது நம்ம இருக்கிறோம். உலக காரியத்துக்குமா அப்படி இருக்கிறது? இந்த உலகம் நம்ம என்ன செய்யுது? உன்னையும் அழிக்கத்தான் பார்ப்பான், என்னையும் அழிக்கத்தான் பார்ப்பான். நான் நேர்மையாகவோ கொள்கையில் நேர்மையானவனாகவோ எப்படி நான் இருந்தாலும், அல்ல நீ உன்னுடைய பார்வையில் நான் இல்லாவிட்டாலும், என்னுடைய பார்வையில் நீ இல்லாவிட்டாலும், உன்னை என்னையும் உலகத்தில் உள்ள எப்படி பார்ப்பான்? எதிரி. எல்லாருக்கும் நாம எதிரி தானங்க. இவன் அந்த கொள்கையில் உள்ளவன், இவன் இந்த கொள்கையில் உள்ளவன், அப்படியே நம்மளை பார்க்குறான். நம்ம சமுதாயமே கொஞ்சம் பாருங்க. நீங்கள் நம்ம எதில் நிற்கிறோம்? ஒற்றுமையாக நின்னா ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளோ ஆணை வளர்ந்துருக்குமா? விரோதம் வளர்ந்துருக்குமா? விரோதம் வளர்ந்துருக்குமா? அட 1000 தான் நான் மாற்று மத சகோதரட்ட நீங்கள் நம்பிக்கையாக நடந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஷைத்தான் கோணக்களி கிண்டிடுவான். அவன் தானே ஆயிரும். நமக்கு யார் இருக்கா? இறைவன் ஒருவன் தான் நமக்கு துணை. எங்கே போனாலும் இறைவனுடைய துணை நமக்கு வேண்டும். ஆனால் அதை எப்படி நம்ம செய்கிறது? சுல்ஹு இப்படி ஏற்படுத்தினால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? மக்களோடு மக்களாக நாம் இருக்க முடியும் என்பதை கண்ணியத்துக்குரியவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மாதிரி ஒரு ஹதீஸ் இருந்தால், இந்த ஒரு ஹதீஸே நமக்கு போதுங்க. இந்த ஒரு ஹதீஸே நமக்கு போதும். பனு கோத்திரத்தார் சஹல் இப்னு ஸாயித் ரலியல்லாஹு இப்னு அம்ரு அவுஃப் கோத்திரத்தார், மதீனாவுக்கு பக்கத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்தாங்க பாருங்க. எப்போ வந்தாங்க? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்களே. வந்து இப்போ அடுத்த அந்த ஹதீஸ் வரும். வந்து ஒரு 14 நாள் அங்கே தான் இருந்தாங்க. மதீனாவுக்குள்ளே வரல. அந்த கோத்திரத்தில் உள்ளவங்களுக்கு சண்டை நடக்கும். முஸ்லீம்கள் தான், முஸ்லீம்களுக்கு மத்தியில் தான், 2 பேருக்கு மத்தியில் கடுமையான வாக்குவாதமும் அடிதடியும் சண்டை நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு தொழுகட்டயங்க லொஹரோ அசரோன்னு நினைக்கிறேன். தொழுகட்டயம் ரசூலுல்லாஹ் 4-5 சஹாபாக்களோட வேகமாக போயிருந்தாங்க. எது முக்கியம்? எதுக்கு முக்கியம்? தொழுகையை 10 நிமிஷம் பிந்தி தொழுதுக்கலாம். உயிர் சண்டை போட்டு உயிர் போச்சுன்னா யார் பொறுப்பு? ஒரு தலைவருடைய பொறுப்பு. இயக்கமே நீங்கள்லாம் தலைவர்கள், உங்க பொறுப்பு. யார் சண்டை போட்டு கிடக்க நீங்க ஆசைப்படுறீங்க? யாருடைய உயிர் போதோ? யார் அடிபட்டு கிடக்க போறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுறாங்க. அந்த கோத்திரத்தில் போய் ஓடி சமாதானம் செய்துட்டு திரும்ப வர்றாங்க. வரக்கூட நேரத்தில் தொழுகைக்கு ரொம்ப நேரம் ஆகி போச்சு. அபூபக்கர் வந்து கேட்குறாங்க, பிலால், ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அபூபக்கர் தானே, அவங்க தானே ஈமான் நிறைஞ்ச பிரியமானவங்க. பிலால் வந்து கேட்காரு, அபூபக்கரே தொலை வைக்கலாமா? நீ விருப்பப்பட்டால் நான் தொலை வைக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சு தக்பீர் கட்டியாச்சு. தக்பீர் கட்டும் பொழுது தான் சஹாபாக்கள் மத்தியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளி விட்டு என்ன செய்றாங்க? முன்சப்புக்கு வராங்க. அப்போ சட்டங்கள் அதிகமாக தெரியாத ஒரு நேரம். சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா கை தட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க? கை தட்டுறாங்க. சாதாரணமாக தட்டாலும் எப்படி இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுகையில் நின்ட்டாங்க அப்படின்னா உயிரே எடுத்தாலும் கூட அவங்க நவர மாட்டாங்க, அப்படி நிற்பாங்க. அன்னைக்கு பார்த்து சத்தம் ஓவராக இருக்க, கை தட்டுற சத்தம் ஓவராக இருக்க அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு லேசாக திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா சைடில் முன் வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் தொழுகையிலேயே அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அப்படியே பின்னுக்கு வராங்க. திரும்பி பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூபக்கரே அப்படி நீ தொழு, பேசாமல் சபிக்கன்னு செய்கிறாங்க, நீ அப்படியே தொழ வை. அவர் தொழ வைக்கல. அல்லாஹ்வை புகழ்ந்து நேர பின்னுக்கு வராரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போகிறாங்க. தொழுகையை முடிக்கிறாங்க. தொழுகையை முடித்த உடனே சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, தொழுகையில் ஏதாவது உங்களுக்கு ஒரு தவறோ பிரச்சனையோ ஏற்பட்டால் கை தட்டாதீங்க. கை தட்டுறது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கை தட்டுறது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. நீங்கள் ஏதாவது இப்படி தொழுகையில் பிரச்சனை ஏற்பட்டால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன்ங்கிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்க? சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அபூபக்கர்ட்ட கேட்குறாங்க, யா அபூபக்கர் மா மனக அன் துஸல்லி லின்னாசி, நான் உன்னை தொலை வேண்டு சொல்ல ஒன்று சபிக்கணும் செய்யும் போது அதை விட்டு உன்னை தடுத்தது எது அப்படின்னு ரசூல்லா சஹாபாட்ட அந்த அபூபக்கர்ட்ட கேட்குறாங்க. உடனே அபூபக்கர் சொல்கிறாங்க, அபூ குஹாபாவுடைய மகனுக்கு ரசூல்லாவுடைய முன்னிலையில் தொலை வைக்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. பணிவுனால சொல்கிறாங்க, எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கினேன்னு என்ன செய்கிறாங்க சொல்லுறாங்க. இதில் நமக்கு முக்கியமாக வழங்குறது என்ன வழங்கணும்? தொழுகை கூட பிற்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தாருக்கு நடக்கக்கூடிய அந்த பிரிவினையை, அந்த சண்டை சச்சரவை சமாதானப்படுத்த போனாங்களா இல்லையா? போனாங்களா இல்லையா? அன்புக்குரியவர்களே, அது நம்மள்கிட்ட வேணும், அது நம்மள்கிட்ட வேணும். ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடித்துக் கொள்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. இப்போ நடந்த அந்த கோத்திரத்தில் தான் 14 நாள் தங்கியிருக்காங்க. மதீனாவுக்கு வந்தவங்க 14 நாள் ரசூலுல்லாஹ் அந்த கோத்திரத்திலே தங்கியிருக்காங்க. மதீனாவுக்கு ஒரு மேற்கு திசையில். இங்கே பூரா 6ஆம் வாரம் தாங்க முடியல. சஹாபாக்கள், அதாவது மதீனாவில் உள்ள சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் பார்க்க முடியலையேன்னு ஆதங்கம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்துக்கு வேண்டி தான் வராமல் இருந்தாங்க. எதுக்காண்டி? ஹவுஸ் ஹஜரஸ், இந்த 2 கோத்திரம், இந்த 2 கோத்திரத்துக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக பகை, 30 வருஷத்துக்கு மேலே பகை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிட்டாங்க. சண்டை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வராமல் அங்கேயே நிற்கிறாங்க. நின்றுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா தான் நான் உள்ளே வருவேன். அவங்களும் முஸ்லீமும் இவங்களும் முஸ்லீமும். இயக்கமே பாருங்கள், முஸ்லீம் தான், 2 பேருமே முஸ்லீம் தான். நாம் இருக்கக்கூடிய இயக்கங்களும் முஸ்லீம் தான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இணக்கமாக இருங்க, நான் அப்போ தான் உள்ளே வருவேன். எப்படி சொல்கிறாங்க பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர், எப்படி சொல்றாங்க பாருங்க. நீங்க 2 பேரும் இணக்கமா இருங்க, கோத்திரம் பெரிய பெரிய கோத்திரம், நீங்க 2 பேரும் ஒண்ணா இருங்க, நான் உள்ள வரேன். ரசூலுல்லாஹ் வரணுமே மதீனாவுக்கு அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி ஏற்படுத்தணும். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் ஒரு காலத்திலையும் பிரிஞ்சிராதீங்க, ஒரு காலத்தில் நீங்க பிரியாதீங்க. வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்தானே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்தானே, இஸ்லாத்தை தந்தானே. என்ன கிருபை? உங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை தந்தானா, கிருபை செஞ்சானா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா, இப்படி தந்தானா இல்லையா? அதை நினைச்சு பாரு. ஏன் நீ சண்டை சச்சரவுல இருக்க, உலக காரியத்தில் ஏன் இருக்காத, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நினைச்சு பாரு. சொல்லிட்டு சொல்தான், இது குந்தும் ஆதான், நீங்க பகைவர்களாக இருந்தீங்க, ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீங்க. ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தை என்ன செஞ்ச, நான் இணக்கமாக ஆக்கினேன். அல்லாஹ் சொல்லலாம், இணக்கமாக ஆக்கினேன். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆவதற்காக. அன்புக்குரியவர்களே, குந்தும் அலா சஃபா ஹுஃபரத்தி மினன் நார், நரகத்தினுடைய அந்த சண்டை சச்சரவு எங்க போங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுதான், 2 பேரும் சண்டை போட்டிருந்தது. அல்லாஹ் சொல்லுதான், நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீங்க. நரகம்னா அந்த நரகத்துடைய விளிம்பில் இருக்கிறாங்க, கீழே விழுந்துருவிய. அப்படி நிலையில இருந்திய அல்லாஹ் உங்களுக்கு ஈமான தந்தானா, ஒற்றுமையை தந்தானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து அந்த நரகத்திலிருந்து உங்களை நாம் பாதுகாத்தோம். எப்போ? அந்த இணக்கத்தின் மூலமாக. இணக்கத்தினால நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுதோம். அன்புக்குரியவர்களே, அன்பு இயக்கங்களே, நினைச்சு பாருங்க, நாம ஒற்றுமையா இருந்தா, நாம சமாதானமா இருந்தா, உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியத்தை சுவைக்கலாம். ஒருத்தரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிரட வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. கணித்த பிரிவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுதாங்க. ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? நாம் லைலத்துல் கத்ர் ரமலான் முழுவதும் நோன்பு வைக்கிறோம், ரமலான் முழுவதும் தொழுகிறோம், வருஷகாலம் முழுக்க நம்ம தொழுதுகிட்டே இருக்கிறோம், வருஷகாலம் முழுக்க நாம் தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நல்ல காரியத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அளவு கடந்து சிந்தனை பண்ணி பாருங்கள். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுதாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அஃலலி மின் தரஜத்தி. தரஜாக்கள்லேயே ரொம்ப சிறப்பானது. தரஜானா என்னங்க? உயர்வு, பதவி. பதவிகளிலேயே உயர்வான பதவி எது தெரியுமா? உயர்வான பதவி எது தெரியுமா? அசியாம், நோம்பு. நோம்புகிற பதவியை விடவும், நோம்பு ஒரு பொருட்டாக வச்சுங்க, ஒரு பதவி, ஒரு தலைமை பதவி, ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு விளங்குறதுக்கு சொல்கிறேன், ஒரு 10 லட்சம் வச்சுங்க சியாம். அதை விடவும் ஒரு சலாத்தி, நாம் இருக்கிற காலம் வரைக்கும் தொழுதும் பாருங்க, அந்த தொழுகை 1000 கோடி அப்படி மதிப்பிட்டுங்க. அதை விடவும் ஒரு சதக்கா, கோடி கோடியாக நம்ம தர்மம் பண்ணியிருப்போம், லட்சக்கணக்கில் தர்மம் பண்ணியிருப்போம், அந்த தலைமையை பார்த்துங்க. அதை விடவும் காலு, நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா, அறிவிக்கட்டுமா? அப்படி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. நோம்பை விடவும், தொழுகையை விடவும், சதக்கா விடவும் ரொம்ப சிறப்பானதை உங்களுக்கு சொல்லட்டுமா? காலு, சஹாபாக்கள் சொல்லுறாங்க, பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க. அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க, இஸ்லாஹு தாத்தல் பைன், 2 பேருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். நீங்க சமாதானத்தை ஏற்படுத்திக்கனா சதக்கா விடவும், நோபை விடவும், தொழுகை விடவும் மேலானது, ரொம்ப மேலானது எது? சமாதானம். கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், காதால கேட்டிருக்க மாட்டோம். ஆனா இந்த சமாதானம் இஸ்லாத்துல அவ்வளவு பெரிய பதவி. அன்புக்குரியவர்களே, இயக்கங்களே, தயவு செய்து இந்த உலகத்தில் நாம இருக்கணுமா, சமாதானத்தை மேற்கொண்டு முஸ்லிம்களை ஜெயிக்க வைங்க. அல்லாஹ் அது கிருபை செய்யட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر لا إله إلا